ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பிஏக்கான ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எதை விஷயமா பேஸ் பண்ணது, அந்த வினாக்கள் வந்து தவறாக வந்து கேட்கப்பட்டதுக்கான ஒரு தகவல். 2023 ஆண்டுக்கான பட்டாதாரி பணியாளர்கள் ஆசிரியர் போட்டித் தேர்வு பல்வேறு விதமான வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றின எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்பட்ட தகவலும், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து நம்மளுக்கு சான்றிதழ் சரிபார்க்கான பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023 ஆண்டுக்கான பட்டதாரி பணியினர்களுக்கான ஆசிரியர் போட்டித் தேர்வில் பல்வேறு வினாக்கள் தவறாக கேட்கப்பட்ட குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. குறிப்பாக தமிழில் 48வது கேள்வி உட்பட 6 வினாக்கள் தவறானவை. அதுபோல ஆங்கிலத்தில் 13 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 121வது கேள்வி தவறான என்று கூறப்படுகிறது. கணித பாடத்தில் 17 கேள்விகள் தவறாக கேட்டுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. அதுபோல இயற்பியல், வேதியியல் 12 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புவியியல்ல வந்து கேட்டிருக்காங்க 11 வினாக்கள். அதேமாதிரி வரலாறுல வந்து 13 வினாக்கள் வந்து தவறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனில் தவறான கேள்வியில் தயாரித்த ஆசிரியர் தேர்வாரியம் கேள்விக்கு பதிலளித்து தேர்வுகளுக்கு உரிய கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அதே போல ஒரு கேள்வி என்றால் கூட கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் 7ஆம் கேள்வி தவறாக கேட்கப்படுவது ஆசிரியர் தேர்வதின் அலைச்செய்தியை காட்டுகிறது என்ற தேர்வுகள் தேர்ந்தெடுக்கிறார். ஆசிரியர் தேர்வு உடனே மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கையுள்ளது. இதற்கிடையே தேர்வுகள் டிஆர்பி இறுதி விடைக்குறிப்பில் 2 தவறுகள் இருப்பதாக தேர்வுகள் சொல்லியிருக்காங்க. 12 ஆண்டுகள் நடத்தப்பட்டுள்ள இந்த தேர்வில் வந்து காலியிட பணியினர் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்வுகளை குளறுபடி 2013 தகுதி தேர்ச்சியில் 11 ஆண்டுக்கு பிறகு தேர்வு எழுதிய அதே குளறுபடி ஏற்படுத்த அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது. இதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிக்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ராங்னு சொல்லிட்டு, இதுமாரி எக்ஸாம் வந்து மீண்டும் வைக்கணும், இந்த ரிசல்ட் வந்து ரீவால்யூஷன் பண்ணணும், இல்லை வந்து காலிப்படங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு காலிப்படையிடங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட் சிவி லிஸ்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. காலிப்படையிடங்கள் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டும் கண்டிப்பாக வர வாய்ப்பு வந்து இருக்குது. காலிப்படையிடங்கள் அதிகப்படுத்தினால், ஏன்னா ஒரு 610 போஸ்டிங் தான் நம்மளுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை விட அதிகம் நம்ம 1500 பக்கம் எதிர்பார்த்தது. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 900 போஸ்டிங் பக்கம், இன்னும் ஒரு 1000 போஸ்டிங் பக்கம் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து அடுத்த வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வர வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது.